ரிஷபராசி அன்பர்களுக்கு செல்வத்தை சேர்க்கக்கூடிய ஒரு வார தினமாக இருந்தால் அது புதன்கிழமை. அப்போ நமக்கு தெரியாமல் வியாழக்கிழமை நம்ம ஏதாவது பண்ணினாலோ, வியாழன் சனி கூட சேர்ந்துருக்கிற நேரத்தில் ஏதோ ஒன்று பண்ணினாலோ, புதன் நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் பல்வேறு விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஏதோ ஒரு வழி கிடைக்காதா, நான் ஜெயிக்க மாட்டேனா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருந்துட்டு இருக்கு. வேலை செய்யக்கூடிய ஒரு நபர், சார் எத்தனை நாள் நான் வேலை செய்வேன், நானும் கஷ்டப்பட்டு உழைச்சின்னு இருக்கேன், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், குடும்பத்துக்காக காசு சேர்த்து வச்சுட்டு இருக்கேன், ஏதோ ஒன்று வாங்கலான்னு பார்த்தா நகை விலை ஏறிட்டே இருக்குது, ஏதாவது ஒன்று பண்ணலான்னு நினச்சா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஃபேமிலியில் டக்குன்னு செலவாயிடுது, நான் ஜெயிக்க முடியாதோங்கிற பயம் எனக்கு கை காலெலாம் நடுங்குது அப்படிங்கிற ஒரு பக்கம் ஜென்ஸுக்கு நிறைய பயங்கள் இருக்குது. பெண்கள், ஐயோ நம்ம குழந்தை இருக்குது, நல்லா படிக்கணும், நீ காலேஜ் ஃபீஸ் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ இது இருக்குது, எப்படி நம்ம ஜெயிக்க போகிறோன்னு தெரியலையே, இது போன்ற பய உணர்வு அப்படிங்கிறது அடிப்படை வாழ்க்கையிலேருந்து மிகப்பெரிய உயரத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட வந்துடுது. ஏன்னா என் குழந்தை வெளிநாட்டில் போய் படிக்கணும், நல்லா வரணும், நல்ல டாக்டர் ஆகணும், நல்ல ஒரு இன்ஜினியர் ஆகணும், மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் ஆகணும், என்னுடைய தொழிலை அவன் எடுத்ததை கொண்டு வரணும், இப்படி எத்தனையோ விதமான கனவுகள், எதிர்பார்ப்புகள். நான் கஷ்டப்பட்டுட்டேன் சார், என் குழந்தைய கஷ்டப்படக்கூடாது, இதுக்காகவே நான் உழைச்சின்னு இருக்கேன் 24 மணி நேரம், ஆனால் அது பிரயோஜனமாக மாறணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் ஒவ்வொரு மனிதர் வாழ்க்கையிலையும் வருது இல்லைங்க. அப்போ இதுக்கு இப்படி நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம், பேசிக்கிட்டே இருக்கோம், பிரயோஜனமாகுமா? கிடையாது. ஜாதகத்தில் ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் இடம் பலம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் என்னதான் ஓடினாலும் என்னதான் கனவு கண்டாலும் அதில் ஒரு குறைபாடுகள் இருக்கும். நிறைய பேருக்கு சொல்லலாம், சார் எனக்கு ஃபேமிலியில் விட்டா போதும் சார், நான் ஜெயிச்சிடும், என்கரேஜ் பண்ணுறதுக்கே ஆள் இல்லை. அப்போ 2ஆம் இடம் கெட்டு போயிடுச்சு. 2ஆம் இடம் குடும்பம், வாக்கு, ஃபினான்ஷியல் பொசிஷன், 2ஆம் இடம் சம்பாத்தியம், 2ஆம் இடம் உங்கள் மனித வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். இப்போ என்ன சார் 2ஆம் இடம்னா என்ன? ஜாதகத்தில் 2 இடத்த 2ஆம் இடமாக எடுத்துக்கலாம். ஒன்று பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் லக்னம்னு போட்டிருக்கோம், அந்த லக்னத்தை 1 அடுத்து 2ஆம் இடம், இது ஜாதக கட்டத்தில் இருக்கும். எனக்கு லக்னம்லாம் தெரியாது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம், உங்கள் ராசிக்கு அடுத்த வீடு, இது சரியாக இருந்ததுன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம். அதனால் 5 விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 1 சம்பாத்தியம், இன்னொன்று அந்த சம்பாத்தியத்துக்குண்டான கிரகம் என்ன, 3வது பார்த்துட்டிங்கன்னா அதற்குண்டான தெய்வ வழிபாடு என்ன, 4வது அதற்குண்டான கோயில் என்ன, 5வது அந்த வழிபாடு எப்படி பண்ணணும். இப்படி 12 ராசிக்கும் இது வரைக்கும் எந்த இதுலேயும் பார்க்காத ஒரு அற்புதமான விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு இது ஒரு சான்ஸ் எனக்கு கிடச்சிருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக அது உங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்குங்கிறதுல சந்தேகம் கிடையாது. அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரிஷபராசி நண்பர்களுக்கு, சார் ரிஷபராசி நானும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன், சாதாரண கஷ்டம் கிடையாது, வேலைக்கு போனேன், தொழில் பண்ணினேன், இத்தனை விஷயங்கள் பண்ணேன், சரி எனக்கு எந்த கிரகம் பணத்தை தரக்கூடிய கிரகமாக அமையும், எந்த கிரகம் எனக்கு நல்ல நிம்மதியை தரக்கூடிய கிரகமாக அமையும்? புதன் தான். புதன் நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, புதனுக்கு உண்டான அம்சம் கொண்ட தெய்வம் யார்? வித்யா சரஸ்வதி, சரஸ்வதி அம்பாள். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா புதனுக்கு உண்டான தெய்வம் பெருமாள், மதுரை மீனாட்சி அம்பாள். இப்படி அந்த அம்பாளை நீங்கள் பிடிச்சிட்டேன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். புதனுக்கு புதன்கிழமை ஆராதனை பண்ணணும். எப்படி சார் வழிபாடு பண்ணுறது, எப்படி நான் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு கேட்டால், பச்சை கலர் புஷ்பம், பச்சை கலரில் என்ன புஷ்பம் இருக்குது? பச்சை கலரில் நானும் யோசித்து பார்க்குறேன், என்ன புஷ்பம் இருக்குது அப்படி யோசிக்கிறீங்க. பச்சை கலர் பூவில் என்ன சார் இருக்குது அப்படின்னா மனோரஞ்சித பூ. இந்த மனோரஞ்சித பூவை பார்த்தீங்கன்னு சொன்னால் மாலையாக கட்டி அம்பாளுக்கு போட்டால் ரொம்ப விசேஷம். அதே போன்று ஏலக்காய் மாலை, பெருமாளுக்கு ஏலக்காய் மாலை போட்டது ரொம்ப சிறப்பு.
புதன்கிழமை உங்களுக்கு கிடைச்ச பெரிய வரப்பிரசாதம்னு நினச்சிக்கோங்க. உகந்த தினம் புதன்கிழமை வரப்பிரசாதமாக அமையும். ரிஷபராசி என்பர்கள், இல்லை சார் என் லைஃப்பில் கடன் தொல்லை தாங்க முடியல, நான் என்ன சார் இப்படி படாப்படுத்தின்னு இருக்கு. சில பேருக்கு குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லுவார். எஸ், உங்களுக்கும் தான். குரு 11ஆம் இடத்துக்கு, ஆனால் அஷ்டமாதிபதி 8ஆம் இடத்திற்கும் அதிபதி அவர் தான் குரு. அப்போ நமக்கு தெரியாமல் வியாழக்கிழமை நம்ம ஏதாவது பண்ணினாலோ, தெரியாத வியாழன் சனி கூட சேர்ந்துருக்கிற நேரத்தில் ஏதோ ஒன்று பண்ணினாலோ, ராகு கூட சேர்ந்துருக்கக்கூடிய சமயத்தில் ஏதோ ஒன்று பண்ணினாலோ நமக்கு பாதகம் வந்துடுது. அப்போது அது கடனாக மாறுது, நமக்கு பெரிய இதாக மாறுது. நம்ம வியாழக்கிழமை தானேன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிவிடுவோம் இல்லையா? அப்போது ரிஷபராசி அன்பர்களுக்கு செல்வத்தை சேர்க்கக்கூடிய ஒரு வார தினமாக இருந்தால் அது புதன்கிழமை. மனோரஞ்சித பூவை நீங்கள் கட்டி சுவாமிக்கு போடுறது ரொம்ப விசேஷம். நான் சொன்ன மாதிரி இந்த தெய்வ வழிபாடை பண்ணினா, மாலை கட்டி அம்பாளுக்கு சாத்தி பாருங்க, மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக அமையும். மிகப்பெரிய முன்னேற்றங்கள் கூடி வரக்கூடியதாக அமையக்கூடியது ரிஷபராசி நண்பர்களுக்கு. சரி, எதுக்காக இந்த டாபிக் நம்ம எடுத்து பேசினோம்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ஜாதகம் பார்க்கக்கூடிய ஏராளமான நபர்கள் வராங்க. வரும்பொழுது முக்கியமான சிரமங்கள் நிறைய அனுபவிக்கிறாங்க. ஒரு அம்மா அன்னைக்கு, சார் பொண்ணுக்கு கல்யாணமெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன், பயமாக இருக்குது, கை காலெலாம் நடுங்குது சார். ஏம்மா என்னம்மா ஆச்சு? ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் டேட்டு, மண்டபத்துக்கு 10,000 20,000 பணம் கட்டியாச்சு, மீதி கட்டுறதுக்கு கை காலெலாம் விரைக்குது சார், என்ன பண்ணோன்னு தெரில, பயமாக இருக்குது. அப்போ நான் சொல்கிறேன், அம்மா உங்கள் ராசி இது, உங்கள் பொண்ணு ராசி இது, இந்த தெய்வத்தை நல்லா வேண்டிக்கோங்க, கண்டிப்பாக நடக்கும். நம்பிக்கை தானே. திக்கற்றோருக்கு யாருங்க துணை? தெய்வம் தான் துணை. 4 நல்ல வார்த்தை சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய மன திருப்தி ஏற்படும். இப்போ இது இருக்குது, வேண்டிக்கோங்கன்னு போய் வேண்டிக்கிறாங்க, அதை பூஜையை பண்ணுறாங்க, ஸ்ரத்தையாக இருக்காங்க, நம்பிக்கை வைக்கிறாங்க. இத்தனை நாள் பேசாத அண்ணன்ட்ட போய் ஹெல்ப் கேட்குறாங்க, தாய் மாமா தான் ஹெல்ப் கேட்குறாங்க, நான் பார்த்துக்கிற கல்யாண செலவெல்லாம் நான் ஏற்றுக்கிறேங்கிறேன். அந்த அம்மா அப்படியே கண்ணில் தண்ணி விட்டு என்கிட்ட வரா, சார் காப்பாற்றிட்டீங்க சார். நான் காப்பாற்றலை, உங்கள் பக்தி, நீங்கள் வேண்டின விஷயம். ஆனால் சொன்னேலே சார், இந்த மாதிரி வாழ்க்கையில் எத்தனையோ விதமான ஒரு அனுபவம். அன்றைக்கி போயின்னு இருக்கேன், இப்படி ரோட்டில் போயின்னு இருக்கும்போது ஒரு அம்மா அங்கேருந்து ஓடி என்கிட்ட சொன்னாங்க, சார் என் வீட்டுக்கார் பெரிய எப்போவுமே குடிப்பார், அடிப்பார், போட்டு என்னை சித்திரவதை பண்ணுவார். உங்கள் நிகழ்ச்சியை பார்த்தேன், நீங்கள் சொன்ன விஷயங்களை கேட்டேன், நான் பண்ணிட்டேன். இன்றைக்கி பாருங்கள் சார், போய் கழுத்தில் செயின் எடுத்திருக்காருன்னு, ஒரே ஒரு சின்ன கிராமில் சின்ன செயினை கொடுத்துருக்காரு. ஆனால் என் வீட்டுக்காரர் கொடுத்தது சார், வீட்டுக்காரர் கொடுத்தது சார். அந்த முகத்தை பார்த்தோன்னா அவ்வளோ மலர்ச்சியாக இருந்தது, பெரிய சந்தோஷப்பட்டாங்க. இப்போ பாருங்கள் சார், கழுத்தில் ருத்ராட்சத்தை போட்டுட்ருக்கார், குடிக்கிறத விட்டுட்டார் சார், ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம், திருப்பி இதே மாதிரி தொடர்ந்து பண்ணுங்கள், இதே மாதிரி வழிபாடு பண்ணுங்கள். அந்த அம்மாவுக்கு வேறு யார் நகை வாங்கி கொடுத்துருந்தாலும் எதை வாங்கியிருந்தாலும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காது. அவங்க வீட்டுக்காரர் உழைச்சி, நான் இனிமேல் குடிக்க மாட்டேன், இருந்தால் உனக்குன்னு 2 ரூபா கொடுத்தாங்காட்டி ஒரு பெரிய ஆனந்தப்பட்டு விட்டான். இந்த மாதிரி ஒவ்வொரு வழிபாட்டும் ஒவ்வொரு விஷயங்களும் நாம் சேமித்து வைக்கக்கூடிய செல்வத்தில் இருக்குது. நான் மட்டும் ஏன் கஷ்டப்படுறேன், நான் மட்டும் ஏன் உழைக்கிறேன், இவ்வளோ உழைச்சி என் கையில் ஏன் நிற்க மாட்டேங்குது? வீடு வரைக்கும் பணம் வருது, அடுத்த நாள் அப்படியே போயிடுது. ஏன்னா எங்கள் வீட்டில் லக்ஷ்மி தங்க மாட்டாளா? எங்களுக்கு அப்படி ஒரு யோகம் கிடைக்காதா? நான் ஜெயிக்க மாட்டேனா? நான் பேராசைப்படலை, ஆசை தான் படுறேன். அந்த ஆசை நிறைவேற்றினாலே நல்லா இருக்குமே சார், என் குழந்தை படிக்கணுமே, டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன், அவன் படிக்கணுமே சார். இப்படி ஆசைப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நடைபெறணும்னா நம்ம ராசியிலிருந்து 2ஆம் இடம்ங்கிறது செல்வஸ்தானம், நம்ம லக்னத்திலிருந்து 2ஆம் இடம்ங்கிறது மனிதனுடைய பொருளாதார வளர்ச்சி, நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய இந்த 2ஆம் இடம் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தானமாக இருக்குது. அப்போ இந்த கிரகத்தை, இந்த வழிபாட்டை, இந்த தெய்வ சக்தியை நாம் பிடித்து கொண்டு ஸ்ரத்தையா, பக்தியா, நம்பிக்கையோட அந்த செல்வத்தை, வீட்டில் வரக்கூடிய லக்ஷ்மி ஸ்தானத்தை நம்ம சேர்த்து வச்சோம்னாலே மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதுக்கு என்னென்ன? ஒரு மனிதனுடைய குணம் ரொம்ப முக்கியம், ஒரு மனிதன் வழிபடக்கூடிய வழிபாடு ரொம்ப முக்கியம், ஒரு மனிதன் கடைபிடிக்கக்கூடிய அந்த விஷயம் ரொம்ப முக்கியம். இது வெறும் பரிகாரங்களும் பூஜைகளும் மட்டும் எல்லாத்தையும் மாற்றாது, உழைப்பு ரொம்ப மாற்றும். நான் இதெல்லாம் பண்ணிட்டேன், மகேஷ் இதை சொல்லிட்டார், நான் வீட்டில் இருந்தாலே செவ்வாய்க்கிழமை பூஜை பண்ணால் எல்லாம் நடக்கும், ஒன்றும் நடக்காது. முயற்சி பண்ணணும், முயற்சி தான் திருவினையாக்கும், விடாமுயற்சி தான் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உழைப்பு கூட சேர்ந்து அதிர்ஷ்டமும் சேர்ந்தா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதுதான் என்னுடைய நம்பிக்கையும் கூட. இதை செய்தால் மிகப்பெரிய வெற்றி. அதுக்காக தான் அந்த நிகழ்ச்சியை நான் எடுத்து சொன்னேன். அதனால் சார், நீங்கள் சொன்ன விஷயம் இது வரைக்கும் நான் எதுலையும் பார்த்ததில்லை. எஸ், ஆன்மீக பரிகாரம்னு ஒன்று ஆரம்பிக்கும் பொழுது எல்லாரும் சொன்னேன், என்னடா இது எல்லாத்தையும் வீட்டிலேருந்தே பரிகாரத்தை பண்ணி,
இன்னைக்கு எத்தனையோ பேர் ஆன்மீக பரிகாரம் சொல்லாமல் நிகழ்ச்சியே கிடையாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கு கடவுளுடைய அனுகிரகம். இந்த வருஷம் எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய ஒரு வருடமாக அமையுமா? எஸ். 12 ராசிக்கும் உகந்த கிரகம், உகந்த வழிபாடு, உகந்த புஷ்பம் முதல் கொண்டு எல்லாமே சொல்லியிருக்கேன். செல்வத்தை அருளக்கூடிய அற்புதமான தெய்வ வழிபாட்டை பற்றி சொல்லியிருக்கேன். எந்த கிரகம் உங்களுக்கு சிரமத்தை கொடுத்துருக்கு, எப்போ ஆரம்பித்தங்காட்டி சிரமத்தை கொடுத்துருக்கு, என்ன மாற்றங்கள் வரும்னு சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி ஜோதிட ரீதியான சில கிரகங்களுடைய அமைப்பை கொண்டு, இது வெறும் நம்ம ஒரு சந்திரனை வைத்து சொல்லக்கூடிய ஒரு பலனாக அமைச்சிருக்கு. இதுலேயும் ஜாதகம் இருக்குது, லக்னம் இருக்குது. அதெல்லாம் கணிக்கும் பொழுது நமக்கு தெரியும் நாம் என்னென்ன மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்று. இப்படி மாற்றங்கள் வாழ்க்கையில் மாற்றிக்கொண்டால் மிகப்பெரிய வெற்றி நமக்கு கிடைக்குங்கிறத சந்தேகமே கிடையாது. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகா. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். மீண்டும் சந்திப்போம். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள்.